அப்புறம் இங்கேருந்து தேவர் பாபு அங்கே போய் ஏற்கனவே 1,400,000 கோடி அரசு நிலங்களை காணும் ஏக்கரை. இல்லை அங்கே போய் 5 ஏக்கர் கேட்குறாரு. அப்படி இவன் அதே மாதிரி அவன் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு 1000 கோடிங்கிறான். அங்கே பக்தர்களே 1000 கோடி பக்கம் கொடுத்தாச்சு. இது யாரை ஏமாத்துறதுக்காக அப்படிங்கிறது. ஏதோ இந்துக்கள் இதில் விளையாடுது, பாக்கி எங்கேயும் போக மாட்டாங்க. இதுலேயே அது அப்படியே நிறையா குறிப்பிட்டிருக்கோம். நம்ம கொடுத்த நகையெல்லாம் உருக்கிறது இவங்க, இந்த மாதிரியெல்லாம் இது. இது ஒரு வகையில் இங்கிலீஷ்காரன் டைப், இது ஒரு வகையில் சூறையாடுறது தான் சொல்லப்போனால். இது வந்து டெமோக்ரஸியில் வர்றதில்ல. எத்தனையோ விஷயங்களுக்கு அதை விட்டுட்டு பண்ணுறதுன்ற ஒன்று. அப்புறம் வந்து இந்த விஜய் வந்து பேசுகிறேன்னா, விஜய்க்கு வந்து பாஜக தான் ஆனந்தன், அது யாரோ ஒருத்தர் இருக்கார் இல்லையா விஜய் கட்சியில், அவர் வந்து மூலியமாக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு சொன்னால் பாஜக வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிறது யார்? அப்பா. அது சமமாக கேட்டப்போ அந்த அப்பாவுங்கிறவர் ஸ்டாலின் காட்டில் அவர் தான் அப்பா சட்டசபையில் பேசுகிறாரு. நடுநாயமாக இருக்கணும் இல்லை. அவர் ஊரில் போய் பாருங்கள், அவர் பையன் ஏதோ கசர் வச்சு அது இல்லீகல் மட்டும் நிறைய நடந்துட்டுருக்குன்னு குறிப்பிட்றாரு. இவங்கெல்லாம் பேச வந்துட்டாங்க அப்படிங்கிறத அந்த அப்பாவை சொல்லிட்டு, அந்த அப்பாவு தான் காங்கிரஸில் இருக்கும்போது துரோகிகளை கருணாநிதியை சொன்னவர். இன்றைக்கி உட்காந்து சபாநாயகர் வந்துட்டு அவர் தான் ஜாஸ்தி பேசுகிறாரு, யாரையும் பேச விடலை எதிர்கட்சியில் அப்படிங்கிறத ஒன்று குறிப்பிட்டார். இன்னொரு கடையில் ரஜினி பார்த்து கட்சி ஆரம்பிக்குன்னு சொல்லி கேட்டப்போ, ரஜினி பார்ப்பேன், குரு அடிக்கடி பார்க்குறது உண்மை தான், அது ஒளிஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிலெல்லாம் எதுவுமே இது கிடையாது, நார்மலாக எப்பவும் வழக்கமாக பார்க்குறதான்ட்டார். உன்னை கட்சி ஆரம்பிக்கலான்னு கேட்குறேன் பத்திரிகை, அது அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் மோடியோட ஜிஎஸ்டி சம்மந்தமாலாம் பேசுகிறாரு. இது வந்து இதில் தினகரனை 2 நிலைக்கு முன்னாடி பார்த்துருக்கு. அப்படி தினகரனை 2 நிலைக்கு பார்த்ததில் இந்த மாதிரி நான் தான் என்னமோ போக சொன்னேன், உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் எடப்பாடி வேணாங்கிறீங்க, எதாக இருந்தாலும் அமித்ஷாட்ட டைம் ஆகி நான் பேசிட்டு சொல்கிறேன், நீங்கள் போய் மேலே பார்த்துக்குங்க. ஏன்னா பன்னீர்செல்வம் வரலான்னு சொல்கிறார் அப்படி எடப்பாடி, அவரும் போகிறனா மேலே கேட்கட்டும், நீங்கள் போங்க, நீங்கள் எதுவும் ஜாஸ்தி இந்த பக்கம் இடையில அவதூறு ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்க வேண்டான்றதையும் குறிப்பிட்டிருக்கேன் அப்படி தினகரனுக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அப்படி நான் வந்து உங்களுக்கு அமித்ஷா டைம் ஆகிட்டேன், நீங்கள் போய் பேசுங்கன்னு. இல்லை என்னென்னா விஜய் பக்கம் போகலாமா அங்கே போகலாம், இது என்னென்னா இப்போ வந்து தென் மாவட்டங்கள் வேணுன்னா இவங்க இருக்கணும், அது எத்தனையோ இருக்கட்டும் பர்சன்டேஜ். இது வரைக்கும் எடப்பாடி வேணாங்கிறாங்க, அது என்ன ஆகுது இனிமேல் தான் பார்க்கணும். ஒருவேளை செங்கோட்டையன் வந்து தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி ரிவால்ட் ஆளுகளை திரட்டுறாருன்னு தெரியல, சேகரிக்கிறாருன்னு. இது நிலவும் போய்ட்டுருக்கு, அப் டு நோட்டீஸ் முடி போகும். அதில் வந்து முக்கியமானது வந்து இப்போ தினகரனை அண்ணாமலை சந்தித்து நான் என்ன வேணால் பண்ணித்தரேன், டெல்லி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது முக்கியமானது.